ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கணபதி சக்தி கணபதி ஐயம் கிழிவும் சவும் வாக்கிழிவும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க ஸ்வாகம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்று விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி 23/5/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி ஏகாதசி. இரவு 10:30 வரை. பிறகு துவாதாசி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. மாலை 4:02 வரை. பிறகு ரேவதி. இன்றைய நேத்திரம் 1, ஜீவன் பாதி. இன்றைய யோகம் சித்த யோகம். நண்பர்களே, இன்றைய நாளில் சிறப்பு என்ன? தனிய நாள் வருதுனி ஏகாதசி. பிறகு ரேவதி. நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம். குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. ராகு காலம் 10:30 முதல் முற்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன். நட்சத்திரம், அதுக்கு உண்டான ராசி, இது ரெண்டுக்கும் உண்டான பலன்களை இப்போது நாம் காண்போம். முதலில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அதில் உள்ள நட்சத்திரம் அஸ்வினி. சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரம். தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன் மாலை 4 வரை. தீமைகள் கிடையாது, அதிகபட்ச வரவோ லாபமோ கிடையாது, சுமாரான பலன்கள். மாலை நேரத்துக்கு பிறகு இரவு நேரத்தில் மிகவும் சிறப்பான பலன். எதிர்பார்த்த பொருள் வரவு, பணம் அனைத்தும் கிடைக்கும். பரணி பூரம் பூராடம். பரணி மேசம், பூரம் சிம்மம், பூராடம் தனுசு. ரொம்பவும் கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். பிரச்சனைகள் சூழும். மன உளைச்சல், மன சங்கட்டம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சோர்வு ஏற்படும். கவனமுடன் இருப்பது நல்லது. மாலை வரை. மாலைக்கு பிறகு சுமாரான நன்மைகள் வந்து சேரும். சற்று மனசுக்கு ஆறுதலான வரவு, மன திருப்தியான காரியங்கள் நடைபெறும். கிருத்திகை உத்திரம் உத்திராடம். கிருத்திகை மேசம் ரிஷபம், உத்திரம் சிம்மம் கன்னி, உத்திராடம் தனுசு மகரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயம். நன்மை வந்து சேரும். மனமகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த சந்தோஷம், இன்பம் கிடைக்கக்கூடிய நாள். ரோகிணி அஸ்தம் திருவோணம். ரோகிணி ரிஷபம், அஸ்தம் கன்னி, திருவோணம் மகரம். மிகவும் கவனமுடன். தன் வார்த்தையே தனக்கு இடையூறாக மாறிவிடும். கவனமுடன் பேச வேண்டும். கவனமுடன் பழக வேண்டும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மாலை நேரம் வரை. மாலை 4 பிறகு இரவு நேரத்தில் முன் இரவு எதிர்பார்த்த அனைத்து சந்தோஷமும், மன நிறைவும், மன மகிழ்ச்சியும் அனைத்தும் கிடைக்கும். மாலை வரை பொறுமை, அதுக்கு பிறகு அனைத்தும் ஜெயம். மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம். மிருக சீரிசம் ரிஷபம் மிதுனம், சித்திரை கன்னி துலாம், அவிட்டம் மகரம் கும்பம்.
இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை 4 மணி வரை அனைத்தும் ஜெயம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம், எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் வரும். மாலை 4 மணிக்கு பிறகு மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். மன உளைச்சல், பிரச்சனைகள், சிக்கல்கள் எழக்கூடும். கவனமுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை மிதுனம், சுவாதி துளாராசி, சதயம் கும்பராசி. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக எச்சரிக்கை, கவனமுடன் இருக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், உடல் உபாதைகள், மனசோர்வு ஏற்பட வாய்ப்புண்டு. மாலை 4 மணி வரை பிறகு அனைத்தும் ஜெயம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் தேடி வரும். மாலை வரை எச்சரிக்கையுடன் இருங்கள். மாலை 4 மணிக்கு பிறகு தடைப்பட்ட அனைத்து காரியமும் ஜெயமாகும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. புனர்பூசம் மிதுனம், கடகம். விசாகம் துலாம், விருச்சிகம். பூரட்டாதி கும்பம், மீனம். ரொம்பவும் எதிர்பார்த்த அனைத்து காரியமும் ஜெயமாகும். சில நேரம் மனசுக்கு சந்தோஷம், இன்பம் கிடைக்கும். அனைத்தும் மன மகிழ்ச்சியோடு கூடிய செயலாக அமையும். மாலை 4 மணிக்கு பிறகு வண்டி வாகனங்களில் வேலை செய்யும் இடத்தில் பயணம் செய்யும் போது மிக மிக கவனம், எச்சரிக்கை தேவை. சிறு சிறு விபத்துக்கள், கை காலில் அடிபடுதல் அல்லது ஏதாவது உடல் சோர்வு, மனசோர்வு இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புண்டு. கவனமுடன் இருக்க வேண்டும் மாலை நேரத்துக்கு பிறகு. பூசம், அனுசம், உத்திரட்டாதி. மதியம் வரை, மாலை 4 மணி வரை சற்று பொறுமை, நிதானம் தேவை. தானாகவே சர்வகாரியமும் நடக்கும். வேகப்படாமல் இருப்பது நல்லது. மாலை 4 மணிக்கு பிறகு சர்வ சந்தோஷம், மனமகிழ்ச்சி, இன்பம் தேடி வரும் நாள். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. ஆயில்யம் கடகராசி, கேட்டை விருச்சிகராசி, ரேவதி மீனராசி. மனமகிழ்ச்சி, பொருள் வரவு, மன தெம்பு, எதிர்பார்த்தது கிடைக்கும். மாலை 4 மணிக்கு பிறகு சற்று நிதானம், பொறுமையுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.